வாங்க சூப்பரான சுவையில் செய்தாப்பட்ட வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல 1/2 கப் கடலைப்பருப்பு, 3 காய்ந்த மிளகாவை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காத இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் இட்லியில் துணியை வச்சுட்டு துணி மேலே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கையில் ஒட்டாத வருது. இது நல்லா ஆறின பிறகு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையால் நல்லா உதுத்துட்டுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வடகறி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க. கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல், இஞ்சி பொடியாக நறுக்குனது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அது கூட 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா நைஸாக வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம இப்போ மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு நம்ம 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வடகறி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும், அதனால் தண்ணி வச்சுக்கிங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கிளறி இறக்கணும். சூப்பரான செய்தாப்பட்ட வடகறி தயார்.